சம்பவம் ப்ரோ. போன மேட்ச் வந்து லக் இல்லாமல் மிஸ் ஆயிடுச்சு லக்னோ கூட. ஆனால் இந்த மேட்ச் வந்து ஊருக்கே எஸ்ஆர்எஸ்ஸாக இருக்கலாம். ஆனால் நமக்கு நீங்கள் ஹெச்ஆர்எஸ்ன்னு சொல்லி அடி டூல் பண்ணி முடிச்சிட்டாங்க. சொல்லலையா வெற்றி வெற்றி அவ்வளோதான் கப்பு. ஹைதராபாத்தால ஒன்றுமே பண்ண முடியல, நிற்க முடியல, அசைய முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ஒரு மேட்ச் சொல்ல வேணும். ஆல்ரெடி ஒரு வாட்டி சைலன்ஸ் பண்ணிட்டாங்க ஹைதராபாத்தில். ஹைதராபாத் ஆனாலுமே நம்ம சென்னை கிரௌடு மாதிரி தான் இருந்துச்சு, எல்லோவாக தான் இருந்துச்சு. சைலன்ஸ் பண்ணிட்டாங்க. சென்னைக்கு வந்து சைலன்ஸ் பண்ணுறோம். நாங்கள் ஒன்றும் சைலன்ஸ் பண்ணல, நாங்கள் தான் ஜெயிச்சோம். ஒன்றுமே பண்ணலை. பேட் கமின்ஸ்க்கு என்ன சொல்லணும்? பேட் கமின்ஸ்க்கு இதுதான் சொல்ல விரும்புகிறோம். நீ வந்தோடனே 4 அடிச்சாரு, செமையா இது. அதுவும் எல்லாரும் போல் அவுட் பண்ணிட்டாங்க. நாங்கள் சார்ட் பிடிச்சதே லெட்ஸ் போல் அவுட் மென்டல் ஹெல்த் ஸ்டிக்மானோ. ஸோ வெரி ஹாப்பி, சூப்பராக மென்டல் ஹெல்த் ஸ்டிக்மா அப்படிதான் நாங்கள் சார்ட்டே பிடிச்சோம். ஃபுல் போல் அவுட், வெரி வெரி ஹாப்பி. தோனி ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போதே அது கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு 4 அடிச்சாரு, வேற லெவல் இருந்தது, சூப்பராக இருந்தது, வைபா இருந்தது ஸ்டேடியமே. அந்த அளவுக்கு நீங்க क्वेश्चन கேட்டீங்கன்னா சத்தியமா என்னால ஆன்சர் பண்ண முடியாது. இந்த சண்டே ஒருத்தர் வரேன்னாரு ப்ரோ, இந்த சட்டையை போட்டு அவரை தான் தேடிட்டு இருக்கோம். உள்ளே விட்டு வந்தாரு சட்டையை. ஆளு இங்க நீங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சு சொல்லுங்க. உள்ள ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்கோம். சட்டையை திரும்பி கொடுக்கணும் ப்ரோ. ப்ரோ சொன்னனா இல்லையா அன்னைக்கு பையனோட ஜெர்சி மட்டும் தான் இருக்கு, பையனை காணும் ப்ரோ. ப்ரோ 5 விக்கெட் ப்ரோ. அவன் வந்து அவ்வளோ பேசினான் ப்ரோ, பேசினாரு. ஆனால் பேச சொன்னேன் ப்ரோ. நீங்கள் அதுக்கப்புறம் பின்னால் இருக்க யாருமே பார்க்கல. அதை போட சொல்லுங்க ப்ரோ, இன்னைக்கு போடுங்க. அன்னைக்கு சொன்னேன்னா சேப்பாக்கெல்லாம் வந்து ப்ரீச் பண்ணணும்னா முடியாது ப்ரோ. அன்றைக்கே க்ளோஸ் மேட்ச் தான். அன்றைக்கி நல்லா என்ன சொல்ல டியூ அதிகமாக இருந்தனால தான் தோற்றோம். ஆனால் இன்னைக்கு இவ்வளோ நாள் எஸ்ஆர்எஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் மட்டும்தான் ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. செகண்ட் பேட்டிங் ஆடினது எல்லா மேட்சும் தோற்றுருக்காங்க. அதை விட்டு டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்து அவங்களுக்கே தன்னை சொல்லி வச்சுக்கிட்டாங்க. பையன் இன்னைக்கு சேட்டை கொடுத்து எங்கே போனானே தெரியல அப்புறம் காணாமல் போயிட்டான். அதுதான் காணும். டிஷர்ட் மட்டும் தான் கமெண்ட்ஸோட டிஷர்ட் மட்டும் தான் இருக்குது, தலையோட காணும். இன்னைக்கு ஃபுல் மீம் அவன் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. அன்னைக்கு பேசுறதுக்கு ஃபுல்லாக ஆஸ்திரேலியா ஃபேனுன்னா, கமின்ஸ் ஃபேனுன்னா, அன்னைக்கு நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் யாருமே பிடிக்காதுன்னா நான் அப்பயே சொன்னேன். அதெல்லாம் நடக்காதா. அப்பயே சொன்னேன். சென்னை டீம் வந்து சும்மா இல்லை ப்ரோ, எல்லா வாட்டியும் கம்பேக் கொடுப்பாங்க. அன்றைக்கி வந்து பேட் டே, அவ்வளோதான். இந்த கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் யார் நல்ல கேம் ஆடுறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. அதை விட்டுட்டு ஆஸ்திரேலியா தான் பெஸ்ட்டு, இந்தியா தான் பெஸ்ட்டுலாம் கிடையாது. அன்றைக்கி டே யார் வீட்டில் இருக்கோ அதுதான். ஆனால் அதுக்குலாம் சென்னையை வந்து சென்னையில் ப்ரீச் பண்ண முடியாது. சிஎஸ்கே தலை ஒருத்தர் இருக்கார், இப்போ ருட்டு இருக்காப்புல, எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் சத்தியமாக ப்ரோ மிச்சல் வந்து பேக் டு ஃபார்ம். ஐ திங்க் 5 கேட்ச் 50 ரன்னு. இன்னைக்கு வந்து அவர் டே ப்ரோ. பால் எங்கே போனாலும் அவர் தேடி வருது. இதுக்கு மேலே என்ன வேணும்? இது வந்து யாருமே சைலன்ஸ் பண்ண முடியாது ப்ரோ. சென்னைக்கரோட பொறுத்த வரைக்கும் குட் கிரேக் கேட்டால் அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஆனால் சைலன்ஸ் பண்ணணும்னு நினச்சா ரிப்பீட் அடிப்போம் ப்ரோ. கம்மின்ஸ் வந்து இதை வந்து ஒரு வார்னிங்காக வச்சுக்க சொல்லுங்கள், அவருக்கும் ஒரு வார்னிங்காக வச்சுக்க சொல்லுங்கள். அடுத்த வாட்டி கன்ஃபார்ம் மீமில் காலி ஆகிடுவார். இதுதான் சொல்லுங்கள். எனக்கு வந்து சைலன்ஸ் பண்ணா கேஎல் ராகுல் ஞாபகம் தான் வருது. வேணா சைலன்ஸ் பண்ண முடியல, காரை பற்றிட்டு போங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வந்து ஆக்சுவலி பர்ஃபெக்டாக இருந்தது. பேட்டிங் ஆல்சோ ருத்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் bowling துஷார் தேஷ்பாண்டே வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. எல்லாரும் வந்துட்டு தேவர் கர்சிங் ஹிம். பட் நான் வந்துட்டு ஐ ஆல்வேஸ் பிலீவ். ஆமாம், திஸ் டே வந்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் வாஸ் வெரி குட். யா பட் துஷார் வந்து அன்எக்ஸ்பெக்டட். ஸோ இட் வாஸ் டூ குட். யா போத் ஈக்குவலி வந்துட்டு ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் எஸ்ஆர்ஹெச் மாதிரி ஒரு நல்ல ஒரு டீம் கிட்ட வந்துட்டு they have performed. So CSK the first batting like 215 அடிச்சிருப்பாங்க something. Yeah. அது வந்து லைக் சேப்பாக்கு ஓகேவான டார்கெட் நீங்க நினைச்சீங்களா? Yeah, actually இது வந்து I felt it was good only. கரெக்டாக தான் இருந்தது. அண்ட் bowlingல வந்துட்டு வேற லெவல் பண்ணிட்டாங்க. ஃபீல்டிங் வாஸ் டூ குட். மிச்சல் வந்துட்டு எல்லா வேலையும் சும்மா வந்து ஜட்டு மாதிரி போய் பிடிச்சிட்டு இருந்தார். ஸோ அது நல்லா இருந்தது. ஒன் திங் வாட் ஐ ஃபெல்ட் வெரி பேட் இஸ் ருத்து வந்துட்டு 98ல் அவுட் ஆகும்போது தலைக்கு வந்துட்டு சியர் பண்ணலாம். பட் ஸ்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அடிச்சிருக்காங்க. அதுக்கு சியர் பண்ணிருக்கலாமே. எவ்ரி ஒன் அது வந்து அப்லோடே பண்ணல. நான் அவங்க அப்லோஸே இல்லை, அவங்க வந்து எதுவுமே பண்ணல. ஸோ தட் வாஸ் ஹாப்பி வந்து ருத்து வந்து அவுட் ஆகுறாங்க. பட் தட் வாஸ் டூ பேட் ஃபார் த க்ரௌட் டு பிஹேவ் லைக் தட். சன்ரைசர்ஸ் வந்து எங்க மேட்சை லூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் எனக்கு அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து நான் பார்க்கவே இல்லை. பட் இந்த ஃபர்ஸ்ட் 4 பேட்டர்ஸ் இல்லை ஓப்பனர்ஸ். ஆமாம், அந்த ஓப்பனர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இருந்ததுனால. ஸோ அண்ட் ஈக்குவலி bowling செம்மையாக பண்ணாங்க. யா வெரி நைஸ். ஏன் ஜெயிச்சாங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, அக்கா வந்துட்டு இதை பிடிச்சாங்க. ஒன்றும் இல்லை,
முதல் மேட்ச்சு ருத்ராஜுக்கு பிடிச்சாங்க 3 மேட்ச் அவுட் ஆஃப் ஃபார்மு. அதுக்கப்புறம் ரச்சினுக்கு பிடிச்சாங்க, டீம் அவுட்டே தூக்கிட்டாங்க. பத்திரானாக்கு நடுவில் பிடிச்சாங்க, ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி போயிட்டாரு. இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கு அபிஷேக் சர்மா, ஹெட்டு, கம்மின்ஸு, போன வாரம் தீபக் சகாருக்கு முடிச்சு விட்டாங்க. இந்த வாட்டி எஸ்ஆர்ஹெச். இதுக்கப்புறம் பஞ்சாபுக்கு, மும்பை, சாம் கரன் கண்டிப்பாக சுட்டி குழந்தை அவங்கள முடிச்சு விட்ருவாங்க. இந்த அசுதோஷ், சசாங்க் இவங்களெல்லாம் அமுச்சு விட்ருவாங்க. அடுத்து அதுக்கப்புறம் வந்து ஆர்சிபி ஒரு மேட்ச் இருக்குது, அதுக்கு நம்ம பிடிக்கவே வேணாம், அவங்களே கிளம்பிப்பாங்க, அது தேவையே இல்லை. அக்காபுரம் ஜிங்ஸில் கந்தர்வ கோட்டை. அதனால ஆர்சிபிக்கெலாம் நம்ம ஜிங்ஸ் போட வேணாம். அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச் யாரு கூட இருக்கு, குஜராத் டைட்டன்ஸ் கில்லுக்கு ஒன்று போடுவாங்க. சாய் சுதர்ஷனுக்கு போடுறியா? இல்லை, அது மாதிரி ஒன்லி கியூட் லுக்கிங் கைஸ்க்கு தான் போடுவாங்க. ஸோ சாய் சுதர்ஷன் ஆல்சோ லுக்ஸ் கியூட் ஒன்லி. ஏன் இப்படி பண்ற? சரி, ஓகே. நல்லா இருந்தா மட்டும் தான் அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்துட்டு சிஎஸ்கே பிளேயர்ஸ் மட்டும் தான். இவங்க சும்மா அடிச்சு இவங்க தான் இப்போ ருத்துராஜ், தேஷ்பாண்டேக்கெலாம் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கூடாது. இந்த ட்விட்டர் சமூகம், இன்ஸ்டாகிராம் சமூகத்தில் இருக்கிற சிஎஸ்கே கேர்ள்ஸ்க்கு வந்து இதை கொடுக்கலாம். அவங்க தான் உண்மையான மேன் ஆஃப் த மேட்ச். நீங்க யாரா? நீங்க சம்மந்தமே நம்ம மஞ்சள் சக்கை போட்டு ஈசாலா கப்புன்றீங்க. அவங்க யார் ஸ்லீப்பர் செல் மாதிரி இருக்கானுங்க, 10 பேர் ஸ்லீப்பர் செல் மாதிரி மஞ்சள் ட்ரெஸ் போட்டு ஆர்சிபி ஈசாலா கப் நம்மதுன்றானுங்க. விட்டு தானுங்க, மேட்ச் வேற மாதிரி ப்ரோ. 11 சைடு மிச்சல் இருக்காரு, எங்கே பார்த்தா 5 கேட்ச் எடுத்துருக்காங்க மனுஷன், ஹாஃப் செஞ்சுரி போட்டு. ஸோ ஒரு கம்பேக்காக நல்ல ஃபார்முக்கு வந்துட்டார். என்டையர் டீம் லுக்ஸ் குட். கைக்கோ அது செஞ்சுரி அடிக்காத கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் ஒரு டீமுக்கு விளையாட்டார். லைக் பால் வேஸ்ட் பண்ணாமல் லைக் பர்ஃபெக்ட் கேப்டனாக பிஹேவ் பண்ணிட்டாரு. லைக் எனர்ஜி இல்லை, அடிக்கிற 40 டிகிரி வெயிலில் அவள் தான் சூப்பர் ஆக்டர். சென்னையில் நான் பார்ப்பேன். மேட்ச் செமையா இருந்துச்சு. சீரியஸ்லி எஸ்ஆர்ஹெச் பீட் பண்ணுவாங்க. கொஞ்சம் கூட யாரு ரியல் கிரவுட் சைலன்சர் ஹீரோஸ் நாங்க தான். ஓகேவா? சோ சேம் as what we did in 2018 அதே மறுபடியும் ரிப்பீட் பண்ணிருக்கோம். நம்ம ஹோம் கிரவுண்ட்ல இவ்வளவு ரன் டிஃபரன்ஸ்ல வின் பண்ணது, 10 விக்கெட்ல எடுத்தது. எஸ்ஆர்ஹெச் இல்ல, எச்ஆர்எஸ் கூட எனக்கு கிரவுண்ட்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச். எனக்கு பெரிய gift இது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ். கண்ணுல தண்ணியை பார்த்தா கண்ணீர் இல்ல, ரத்தம் ரத்தம். We disappointed actually. Like CSK ஜெயிச்சாங்க. நீங்க எஸ்ஆர்ஹெச் சப்போர்ட்டா? support. I'm CSK support. We are both our friends. ஓகே. சோ உங்களுக்கு எஸ்ஆர்ஹெச்ல யாரை பிடிக்கும்? ஃபேவரட் பிளேயர் யாரு? Bhuvneshwar Kumar. இன்னைக்கு மேட்ச் வந்து உங்களுக்கு எவ்வளவு டிசப்பாயின்மென்ட் ஆச்சு? Like totally disappointed, right? Batting is not up to the mark and bowling is also not up to the mark, but that's okay. Today is not our day. But anyway, in points we were on top, right? So we'll come back soon. That's it. But I'm happy with Chennai too. They are also coming, right? Board actually என்ன மென்ஷன் பண்ணி படிச்சிருந்தீங்க? Oh, that's right. Just show me the board. This is she wrote for SRH. Hey, sleep dog. Eat, sleep, intersect, repeat. Oh, right. So we have Hey, SRH match. Bro, SRH match or board பிடிச்சிருக்காங்க பாருங்க. இல்ல இல்ல. Silence. Match was brilliant. At least after what happened last. I mean last கூட நம்ம தோத்துட மாட்டோம்னு நினைக்கல. பட் தோத்துட்டோம். நல்லா பண்ணாங்க. நம்ம bowling வந்து லாஸ்ட்ல ரொம்ப crumble ஆயிட்டோம் 15th ஓவர்ல இருந்து. This time we played well. I think அவங்களுக்கு pitch familiar இல்ல. SRH is not familiar with Chepauk pitch. SRH ஓட batting performance இன்னைக்கு ரொம்ப போரா இருந்துச்சுல. So early wickets நிறைய விட்டாங்க. எப்படி இருந்துச்சு? Our luck, I will say. I mean not every team is always the best. இன்னைக்கு ருத்து வந்து பாத்தீங்கன்னா 98ல அவுட் ஆயிருப்பார்ல. So 2 runs அடிச்சதா செஞ்சுரி. எவ்வளவு டிசப்பாயின்மென்ட்டா இருந்துச்சு? ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்துச்சு. பட் ஃப்ரம் த ஸ்டார்ட் ரித்து ரொம்ப நல்லா விளையாடினாங்க. ஸோ தட் வாஸ் ரியலி இட் ஃபெல்ட் ரியலி குட். யா, ஸோ அது இல்லாமல் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இன்னைக்கு மிச்சல் வந்து பார்த்தீங்கன்னா 50 போட்டிருப்பாரு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் 50 + 5 catchesனா I know 5 catches. I mean I knew he is really good at catch also because MI la வந்து he took a lot of catches. Catch I was expecting but 50 I was not. I was wondering why Rachin is not there. But I think it's good that we played Michelle over Rachin. Super. So like overall match enjoy பண்ணீங்களா சேப்பாக்ல? ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் பார்க்க லைக் செகண்ட் டைம் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப சின்ன இருந்தேன். இப்போது எல்லாம் தெரியுது. ஸோ இட் ஃபெல்ட் ஸோ குட். லைக் என்டையர் மேட்ச் ஜம்ப் பண்ணிகிட்டே இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. யார் CSKல? எனக்கு ஃபேவரட் தோனி தான். தோனியோட ஸ்கோர் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு?
தோனி சூப்பராக இருந்துச்சு. லைக் couldn't even take my eyes off. கண்டினியூஸாக எவ்வளோ நல்லா இருந்துச்சு. வந்து ஒரு 4 அடிக்கும்போது அவங்க ஒய்ஃப் சாக்ஷி வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் நல்லா கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்களா? அது நாங்கள் மேட்ச் தான் நாங்கள் தோனி தான் பார்க்கணும். நாங்கள் எதுக்கு சாக்ஷியை பார்க்கணும்? அது இல்லாமல் காவியா அமரன் பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப சேடாக இருப்பாங்கல்ல, லைக் ஏர்லி விக்கெட்ஸ் வந்து அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தீங்களா? ஒன்றும் சேடாக ஆகிறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். Or maybe she just needs to grow up. She needs to learn ki it's a teamwork. I mean, sometimes we lose, sometimes we win. It's fine. ப்ரோ மேட்ச் செம்மையாச்சு ப்ரோ. பேக் டு பேக் லாஸஸ்க்கு அப்புறம் சிஎஸ்கே கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் செகண்ட் அவங்களோட ஃபோர்ட்ரஸ்ன்னு நிரூபிச்சிட்டாங்க ப்ரோ. ருத்து கேப்டன்சி செம்ம, பேட்டிங்கும் செம்ம ப்ரோ. என்ன செஞ்சுரி மிஸ் ஆயிடுச்சு ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, அது மேட்ரு இல்லை. சிஎஸ்கே வின் பண்ணுது, அதான் மேட்ரு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஓவரால் பேக்கேஜாக செம்மையா இருந்துச்சு ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ப்ரோ இல்லை ப்ரோ, அது ருத்துக்கே தெரியும் ப்ரோ. அது ஏன்னா அவரே தோனி வெளியில் வந்து அவரே அதை ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவார். நம்ம எம்எஸ்டிக்காக ஃபீல் பண்ணுறாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. அது அவரே எக்ஸ்பெக்ட் பண்ணிப்பான்னு தெரியல ப்ரோ. நெகட்டிவாக சொல்ல ப்ரோ. அவர் கொஞ்சம் நல்லா போட்டார் இன்னைக்கு. கமிங் மேட்சஸ் போட்டால் சிஎஸ்கே ஃபைனல்ஸ் இங்கே ஆட வாய்ப்பு நிறையவே இருக்கு ப்ரோ. நீங்க ப்ரோ இல்லை ப்ரோ, ரச்சின் ரவீந்திராவை கேட்குறீங்களா? இல்லை ப்ரோ, செட் ஆயிருக்கு. ஒரு சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா தெரியும் ப்ரோ உங்களுக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. அவர் ஸ்டார்டிங் 2 மேட்ச் ஆடினாரு, அப்புறம் லைட்டாக ஃபார்ம் அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு. பிரச்சனை இல்லை ப்ரோ. பின்னாடி தேவைன்னா யூஸ் பண்ணிப்பாங்க, நல்லா ஆடுவார் ப்ரோ. ஒரு பிரச்சனை இல்லை ப்ரோ. ஓகேவா இருக்கு ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு ப்ரோ. இல்லை ப்ரோ, அதான் ப்ரோ, சிஎஸ்கே ஆர்சிபி ஃபைனல்ஸ் ப்ரோ. அதில் எந்த மாற்றமும் இல்லை. bad comments try to silence the MSD crowd. It's never happen. ஓகேவா? உங்க ரிப்ளை தான் எப்பயுமே சைலண்டா இருக்கணும். டிராவிஸ் செட் கிளேஸ் எல்லாம் மத்த டீமோட போட்டு அடிச்சு வெல்தாங்கள. பட் ஆமா ப்ரோ, ஆர்சிபி கூட அடிக்கல. அதையும் நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். முடியல அவங்களால. முடியல ப்ரோ. அது உங்களுக்கு செகண்ட் பேட்டிங் வராதா? அதேதான் ப்ரோ. சேசிங் வரல, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. துணிஞ்சு சேசிங் எடுக்கிறாங்க. அதை நாங்கள் முறியடிச்சு காட்டுவோன்னு. அது வேலைக்கு ஆகுது ப்ரோ. தோனியன் கோட்டை பிரச்சனை இல்லை. சூப்பராக இருந்துச்சு மேட்ச். ஓவரால் செம்மையா இருந்துச்சு ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. நீங்க பாருங்க ப்ரோ, மும்பை இந்தியன்ஸ் ப்ரோ. மும்பை இந்தியன்ஸ் ஃபேன், பட் I came here to support. I came here to see. I came here to see Thala. Bad comments. மும்பை இந்தியன்ஸோ HRSஓ இங்க வந்து ஷூஸ் போங்க. சிஎஸ்கே எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க மேட்ச்? ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி மேட்சே பார்க்க வரேன். அவ்வளோவா கிரிக்கெட் அவ்வளோ பார்க்க மாட்டேன். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? அதுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தோனி பார்க்க வந்தேன், பார்த்துட்டேன். ஹாப்பி நவ். That's it. தோனி பார்க்க வந்தீங்க, you are happy. Happy, yeah. தோனி is fine. டோனிக்கு தான் ப்ரோ. எல்லாம் இந்த க்ரௌடே டோனிக்கு தான் கண்டிப்பா. செஞ்சுரி போடாதே எவ்வளவு டிசப்பாயின்ட்மென்ட். ரித்துராஜ் செஞ்சுரி போறாரு ஆக்சுவலாக எங்களுக்கு லைட்டாக டிசப்பாயிண்ட் இல்லை. ஏன்னா வந்து கடைசி ஒரு டோனியை பார்க்குறக்காண்டி தான் மும்பைலேருந்து வந்திருக்கோம். லாஸ்ட் ஒரு நட்ராஜனும் ரொம்ப நல்லா போட்டிருப்பாரு. நல்லா போட்டார். நட்ராஜன் வரும்போதே நீங்கள் பார்த்துக்கணும் சவுண்டெல்லாம். நட்ராஜன் அனௌன்ஸ் பண்ணும்போது செம்ம சவுண்டு. நல்லா விளாண்டாரு. T20 வேர்ல்டு கப்புக்கு கண்டிப்பாக நட்ராஜன் எடுக்கணும். பாலிடிக்ஸ் இல்லைன்னா அவர் போகணும். ப்ளஸ் வந்துட்டு டோனியை பார்த்தது கெய்க்வாட் செஞ்சுரி போல லைட்டாக கஷ்டம் தான். ஆனால் அதுக்கு வந்து டோனி வந்தோடனே T20 வேர்ல்ட் கப்புக்கு டூபே அண்ட் நட்ராஜன் கரெக்டாக இருப்பான்னு நினைக்கிறேன். டூபே அண்ட் நட்ராஜன் பர்ஃபெக்ட் போ. ஏன்னா வந்துட்டு பேட்டிங்க்கு நிறைய பேர் இருக்காங்க. டூபே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு பேட்டிங்கில் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா ஆல்ரவுண்டர்ஸ் இல்லை. ஹர்திக் பாண்டியா ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு. பட் ஸ்டில் தேல் டேக் ஹிம் இன் டாப் 15. இருந்தாலும் டூபே இருக்கணும். ப்ளஸ் நட்ராஜன் அண்ட் பும்ரா யாக்கர் டியோ செம்மையாக இருக்கும் T20 வேர்ல்ட் கப். சூப்பர். ஹைதராபாத் எந்த இடத்துல மேட்ச் தோத்தாங்க நினைக்கிறீங்க? இங்க தோத்தாங்க ஸ்டார்டிங்ல. புஷ்பா மேட்ச் சூப்பரா இருந்துச்சு. இட்ஸ் a very important match, game changer match. டாப் 3ல வந்துரும். சூப்பரா நம்ம வின் பண்ணிடலாம். பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. ரொம்ப சரியில்லை. இந்த ஹோம் கிரவுண்ட்ல சரியில்லை. எஸ், தட் இஸ் आवर வீக் பாயிண்ட்ஸ். எஸ், விக்டரி. Thank you. எலிமினேட்டரில் பார்த்துக்கிறான் ப்ரோ. அவங்கள தான் நம்மள தான் பார்க்கலாம். எலிமினேட்டர்